அன்பும் அறமும் கொண்ட தமிழ் நெஞ்சங்களுக்கு என் நெஞ்சம் நிறைந்த அன்புகளோடு இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது நம்ம பச்சை தண்ணியை சூடு பண்ணி எவ்வளவு நேரத்துல நம்ம குடிக்கலாம் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவா நம்ம சுடு தண்ணி வைக்கிறோம் அப்படின்ற பேர்ல ரொம்ப நேரமா அந்த தண்ணியை கொதிக்க வைக்கிறத நம்ம பார்ப்போம். இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த தண்ணியை நம்ம எவ்வளவு நேரம் சூடு பண்ணி குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பொதுவா தண்ணி எதுக்கு சூடுபடுத்தப்பட்டு குடிக்கப்படுது அப்படின்னா, அந்த தண்ணிகள்ல பாக்டீரியா, வைரஸ், புரோட்டோசோவா இந்த மாதிரியான கிருமிகள்லாம் இருக்கும். இந்த கிருமிகள்லாம் அழிக்கிறதுக்காக தான் நம்ம தண்ணீரை சூடு பண்ணி குடிக்கிறோம். ஏன் அப்படின்னா இது நோய் தொற்றுகளை ஏற்படுத்தும். பொதுவா நீரை ஒரு 100 டிகிரி செல்சியஸ்ல கொதிக்க வச்சு நம்ம குடிச்சாலே போதும். இப்ப நம்ம எவ்வளவு நேரத்துல அந்த நீரை கொதிக்க வைக்கலாம்னு பார்த்தோம் அப்படின்னா, பொதுவா நம்ம வாழ்ற பகுதிகளில், அதாவது அந்த ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி பகுதிகளில் வாழாம நம்ம ஒரு வெப்பமண்டலமான பகுதிகளில் வாழ்றப்ப அங்க ஒரு நிமிஷம் நம்ம பச்சை தண்ணியை சூடு பண்ணி குடிச்சாலே போதும். இதே நம்ம கொடைக்கானல், ஊட்டி இந்த மாதிரியான மலைப்பகுதிகளில் நம்ம வாழ்றப்ப, ஏன் அப்படின்னா அது கடல் மட்டத்துல இருந்து உங்களுக்கு 6500 உயரத்துல இருக்கிறனால அங்கிட்டு நம்ம ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் குறைஞ்சது நம்ம தண்ணியை சூடு பண்ணி குடிச்சோம் அப்படின்னாதான் அதுல இருக்கக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் இதெல்லாம் அழியும். அப்ப நம்ம வாழக்கூடிய பகுதிகளில் ஒரு நிமிஷம் நம்ம தண்ணியை சூடு பண்ணா போதும். மலைப்பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள் குறைஞ்சது ஒரு 3-4 நிமிஷம் அவங்க தண்ணீரை சூடு பண்ணி குடிச்சாலே போதும். நான் சொன்ன தகவல் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.